அவள் வருவாள சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மனிஷாவும் தேவியானியும் பேசிகிட்டு இருக்கிறத விவேக் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ விவேக் வந்து நேராக போயிட்டு மனிஷா கிட்ட வந்து கேட்குறாங்க, மனிஷா அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா, நீ தான் எல்லாத்தையுமே பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பார் விவேக், லக்ஷ்மி மேலே எனக்கு கோவம் இருக்குதான், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் லக்ஷ்மி இந்த அளவுக்கு ஆளாகணும்லாம் நான் நினைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு கொடூரமானவெல்லாம் நான் கிடையாது. என்னை பற்றி உனக்கு தெரியாதா, என்னை இந்த அளவுக்கு நீ யோசிக்கிற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் நடந்துருமா அப்படின்ற பயத்தில் பதட்டத்தில் நான் சொல்லிட்டேன், நீ அதை தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லி சமாளிக்க. ஒரு பக்கம் தேவியானி மனிஷாவை திட்டுறாங்க, பேசும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து பேசு, இல்லைன்னா உன்னை பத்தின உண்மையை நீயே வந்து வெளியில சொன்ன மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் மனிஷா, கடவுளே லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவ உயிரோடு நல்லபடியா வந்துடணும், இல்லைன்னா அந்த குவாரி பக்கத்துல நடந்த அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் நல்லபடியாக வெளியே வந்தால் தான் அதை பற்றி யாரும் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து வேண்டிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, நிறைய பிளட் அவங்களுக்கு போயிருக்கு, உடனே அவங்களுக்கு பிளட்டு கொடுக்கணும், ஹாஸ்பிட்டலில் ஏ நெகட்டிவ் பிளட் குரூப் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்லேயும் கிடையாது, இப்போ உடனே பிளட்டு கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்ல, டாக்டர் கிட்ட வந்து எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது, அவங்களுக்கு இன்னும் சுயநினைவு வரல, சுயநினைவு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு, உடனே பிளட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஏ நெகட்டிவ் பிளட் குரூப் இல்லை, உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது ஏ நெகட்டிவ் பிளட் குரூப்பா, அப்படி இருந்தால் உடனே டொனேட் பண்ணுங்க, சீக்கிரமாக ரத்தம் கொடுக்கலனா கண்டிப்பாக உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்ல, உடனே ஜெயதேவ், அரவிந்தா உன்னோட பிளட் குரூப் ஏ நெகட்டிவ் பிளட் குரூப் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அப்படின்னா உடனே நீ பிளட்டு கொடுக்கலாம்ல, இங்கே ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் முடிவெடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தேவியானி ரொம்ப கோவமா, அக்காவோட வயசு என்ன, இப்போ போய் அவங்கள பிளட்டு கொடுக்க சொல்லி சொல்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு விவேக், மாம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உங்களுக்கு புரியுதா, அங்கே ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, ரத்தம் கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க, இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் தேவையா அப்படின்னு சொல்ல, விவேக், லக்ஷ்மி மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்கோ அதே அளவுக்கு அன்பு எனக்கும் இருக்குது, ஆனால் அக்காவோட ஹெல்த்தை பற்றியும் நாம் யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விவேக், மாம் பெரியம்மா வந்து ரொம்ப நல்லா தான் இருக்காங்க, 60 வயசு வரைக்கும் அவங்க பிளட்டு வந்து டொனேட் பண்ணலாம், அவங்க ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக பிளட்டு கொடுக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தேவியானி கிட்ட அரவிந்தா வந்து சொல்கிறாங்க, தேவையில்லாமல் சண்டை போடுறதை நிறுத்துங்க, நான் சொல்கிறத கேளுங்க தேவியானி, என்னோடய ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, லக்ஷ்மி உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னா நான் பிளட் கொடுக்குறேன், அதில் ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இனி இதை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா வந்து லக்ஷ்மிக்காக பிளட்டு கொடுக்குறாங்க. டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க, கண்ணை திறந்தாங்களாம் அப்படின்னு கேட்க, இல்லை அவங்களோட நிலைமை இன்னும் மோசமாயிட்டு இருக்கு, அவங்களுக்கு எப்போ சுயநினைவு வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு தேவியானி சொல்கிறாங்க, இந்த லக்ஷ்மி யாரோட பேச்சையும் கேட்கல, அமைதியாக இருந்தாலும் இருக்க மாட்டா, எல்லா விஷயத்துலையும் தலையிடுறா, ஒவ்வொரு பிரச்சனையை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல, உடனே விவேகம், மாம் இப்போ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, பேச வேண்டிய நேரம் வந்தால் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே லக்ஷ்மி அப்படி என்ன தப்பு பண்ணா அப்படின்னு கேட்கும்போது, குவாரிக்கிட்ட அவளை யார் போக சொன்னது, அவளுக்கு என்ன அவசியம் வந்துச்சு, எல்லாருக்கும் இப்போ பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டா, வீட்டில் அமைதியாக இருக்க முடியாதா, வேலையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புனா, சரின்னு விட்டோம், ஆனால் போன இடமெல்லாம் பிரச்சனை தான், அவன் நமக்கு எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கா, லக்ஷ்மி குவாரிக்கு போகலன்னா இப்போ நாம் இந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல, உடனே ஜெயதேவ், தேவயானி போதும் நிறுத்து, லக்ஷ்மி குவாரிக்கு போனதுனால தான் மித்ராவுக்கு வர வேண்டிய ஆபத்து வந்து இல்லாமல் போயிடுச்சு, இல்லைன்னா இப்போ லக்ஷ்மி இருக்கிற நிலைமையில மித்ரா இருந்திருப்பான், மித்ராக்காக அவள் உயிரியை அவள் பணையம் வச்சிருக்கா, அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ சாகிற நிலைமையில அவள் இருக்கா, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்ல, இந்த மூட நம்பிக்கையெல்லாம் விடுங்க, தீக்ஷிதர் சொன்ன வார்த்தை இன்னுமா நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் பாட்டி சொல்கிறாங்க, லக்ஷ்மி ஏன் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தோம், அதெல்லாம் நீ மறந்துட்டியா, மித்ராவோட ஜாதகம் சரியில்லை, அவன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்க போகுது அப்படின்றதுனால தான் லக்ஷ்மி நாம இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம், நம்மளோட சுயநலத்துக்காக அவளை இந்த வீட்டோட மருமகளாக ஆக்கிட்டோம், அவளை குறை சொல்கிறது தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு, இல்லை லக்ஷ்மி காரணமாக தான் மித்ராவுக்கு பிரச்சனை எல்லாம் வருது, ஒவ்வொரு முறையும் வந்துட்டு அது காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தேவியானி சொல்கிறாங்க. இன்றைக்கி லக்ஷ்மி குவாரிக்கு போகலன்னா மித்ராவுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது, மித்ராக்காக உயிரியே வந்து கொடுத்தான்னு சொல்கிறீங்க நீங்கள், அவள் போனதுனால தான் மித்ராவுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் எல்லாரும் வந்து மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு பக்கம் லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மித்ரா உயிரை வந்து அவள் தான் காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பொண்ணை வந்து நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு
அப்படின்னு வந்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. லக்ஷ்மி மித்ராவோட லைஃப்பில் வந்ததுலேருந்து என்னென்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். மித்ராக்கு ஏதாவது ஆபத்து வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறை வந்து யாரால எதுவும் சொல்ல முடியல. ஆனால் லக்ஷ்மி மட்டும் தன்னோட உயிரை பணைய வச்சு அவனை வந்து காப்பாற்றிருக்கான். உண்மையை கொஞ்சமாவது தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஜானு ஒரு பக்கம் ரொம்ப கோபமாக இருப்பாங்க. நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாரை பற்றியும் வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு வந்து ஜானு சொல்கிறாங்க. அக்காவால் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அவருக்கு வந்த ஆபத்தெல்லாம் வந்து அவள் தான் வந்து சரி பண்ணியிருக்கா. அக்கா தன்னோட உயிரையே கொடுக்க துணிஞ்சிருக்கா. அக்கா இத்தனை தியாகம் பண்ணியும் வந்துட்டு அதெல்லாம் ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை? அக்கா அவருக்காக என்ன வேணாலும் பண்ண துணிஞ்சிருக்கா. அதெல்லாம் அவங்களுக்கு ஏன் புரியல? நீங்கள் எல்லாரும் பெரிய பெரிய வீட்டில் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய மனசோட யோசிக்க தெரியல அப்படின்னு சொல்ல, என்ன பேசுகிற ஜான்வி, கொஞ்சம் லிமிட்டோட பேச அப்படின்னு மனிஷா ரொம்ப கோவமாக பேச, எங்களுக்கும் என்னோட அக்காவுக்கும் எந்த அளவுக்கு லிமிட்டில் பேசணும், லிமிட்டை தாண்டாமல் பேசணும் அப்படின்னு நல்லாவே தெரியும் மனிஷா. என்னோட அக்கா லிமிட்டை தாண்டி பேசியிருந்தா உன்னோட தப்பெல்லாம் எல்லாமே எப்போவோ வெளியே வந்திருக்கும், யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்காது. நீ இவ்வளோ நாள் என்னென்னலாம் நாடகம் போட்ட, என்னெல்லாம் பண்ண அப்படின்னு அவங்களுக்கு வந்து எப்போவோ தெரியப்படுத்தியிருப்பா. ஒரு நாள் என் அக்காவும் அவளோட லிமிட்டை தாண்டி பேசும்போது உன்னோட வரலாறு எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த நந்தன் குடும்பத்தில் உன்னை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். உன்னை எல்லாரோட சுயநலத்துக்காக என் அக்காவை இந்த வீட்டோட மருமகளாக்கிட்டாங்க. உங்கள் பக்கம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பக்கம் நீங்கள் வந்து எல்லாமே சரின்னு தோணலாம், ஆனால் என் அக்கா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். தேவையான வரைக்கும் உங்களோட வீட்டில் மருமகளாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவளை இந்த வீட்டை விட்டு தள்ளலான்னு நினச்சிருக்கீங்க. உங்கள் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அவள் கழுத்தில் கட்டின தாலியை வந்து அறுத்து தூக்கி போடலான்னு நினச்சிருக்கீங்க. அநியாயம் நடந்தது என்னோட அக்காவுக்கு, பழி வந்து போட்டது என் அக்கா மேலே, தியாகம் செஞ்சது என் அக்கா. ஆனால் வந்துட்டு மாமாவை எல்லா விஷயத்துலையும் காப்பாற்றினது என்னோட அக்கா தான். ஆனால் இங்கே குறை சொல்கிறது என்னோட அக்காவை தான். என்னோட அக்காவை தான் நீங்கள் அவன் மேலே தான் பழி போடுறீங்க, அவளோட நடத்தையை வந்து குத்தம் சொல்கிறீங்க. உங்களுக்கு பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாங்க. இத்தனை நாளாக என்னோட அக்கா வந்து உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ மித்ரா வந்துட்டு போதும் ஜான்வி, நீ ரொம்ப பேசாத, உங்கள் அக்கா பேசினதுக்கு மேலே நீ பேசிகிட்ருக்க, கண்டிப்பாக உங்கள் அக்காவுக்கு எதுவும் ஆகாது, நல்லபடியாக திரும்ப வந்துடுவா அப்படின்னு சொல்ல, அப்போது விவேக் வந்து ஜானுக்காக வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த தண்ணியாவது குடி, நீ எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஜானு வந்துட்டு, இல்லை எங்களுக்குன்னு இருக்கிறது என்னோடய அக்கா மட்டும்தான், இப்போ அவளும் போயிட்டா, எனக்கும் என் தம்பிக்கும் யார் இருக்காங்க, நான் அனாதையாக ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி லக்ஷ்மிக்கு வந்து சுயநினைவு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. பிளட்டு கொடுத்ததுக்கப்புறமா அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இனி நாம் கடவுளை தான் நம்பணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. விவேக்கும் கூட போவாங்க. அங்கே போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளும் லக்ஷ்மி எனக்காக தான் நிறைய விஷயத்த பண்ணியிருக்கா, எனக்கு ஒன்றுன்னா அவளால் தாங்கிக்கவே முடியாது, இப்போது அவள் இந்த நிலைமையில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அங்கே கோயிலுக்கு போனதுக்கப்புறமா 108 பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப முடியாமல் மித்ரா வந்துட்டு அதை பண்ணி முடிக்கிறாங்க. எப்படியாவது லக்ஷ்மியை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு லக்ஷ்மி வந்து கண் முழிச்சு பார்ப்பாங்க. லக்ஷ்மி நல்லானதுக்கப்புறமா லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மித்ரா வந்துட்டு லக்ஷ்மியை பக்கத்தில் இருந்து பார்த்துப்பாங்க. இதெல்லாம் மனிஷாவை பார்க்கும்போது, நான் பண்ணது எனக்கே திரும்ப வந்துடுச்சு, இப்போது லக்ஷ்மியை எதிர்பார்த்துருப்பணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ மித்ரா லக்ஷ்மி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.